என் அன்பு பக்தர்களே, வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் அந்த போராட்டங்களே உங்களை செதுக்கும் உளி என்பதை மறந்து விடாதீர்கள். 2026ஆம் ஆண்டின் மார்ச் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நிகழவிருக்கும் மனோகாரக பிரதோஷம் உங்கள் தலைவிதியையே மாற்றக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த நாள். திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் 1000 சாதாரண பிரதோஷங்களுக்கு இணையான பலனை தரக்கூடியது. திங்கள் என்பது சந்திரனுக்கு உகந்த நாள். ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள், மன அமைதி இல்லாதவர்கள் இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் மன நிம்மதியையும் தெளிவையும் பெறலாம். சிவபெருமானும் சந்திரனும் இணைந்து உங்கள் துயரங்களை தீர்க்கும் அற்புதமான தருணம் இது. பிரதோஷ நாளில் என்னை மனதார வேண்டி நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் காப்பரிசி, வன்னி இலை மற்றும் அருகம்புல் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபடுங்கள். இது உங்கள் வாழ்வில் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்களை குறைத்து புதிய வழிகளை காட்டும். மன உறுதி தேவையெனில் அந்த நாள் முழுவதும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை உங்கள் சுவாசமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிவபக்தர்களே, கவனமாக இருங்கள். பொதுவாக முழுமையாக சுற்றி வருவோம் பிரதட்சணம். ஆனால் பிரதோஷத்தன்று முழுமையாக சுற்றி வரக்கூடாது. நந்தியிடம் தொடங்கி சண்டிகேஸ்வரர் வரை சென்று அங்கிருந்து மீண்டும் நந்தியிடமே திரும்ப வேண்டும். இதற்கு சோமசூக்த பிரதட்சணம் என்று பெயர். அபிஷேக நீர் வெளியேறும் பகுதியை கோமுகி தாண்டுவது சிவ நிந்தனையாக கருதப்படுகிறது. இதை தவிர்ப்பது மிக அவசியம். கோவிலில் என்னை வலம் வரும்போது ஏன் 3 முறை சுற்ற வேண்டும் என்று தெரியுமா? முதல் சுற்று உங்கள் பாவங்களை நீக்க, 2ஆம் சுற்று உங்களுக்கு இன்பத்தை தர மற்றும் 3ஆம் சுற்று உங்களுக்கு முக்தியை, வீடு பேறு அளிக்க. அபிஷேக பிரியனான எனக்கு பசுபால், தேன், பன்னீர் மற்றும் இளநீர் போன்றவற்றை தந்து வழிபடுவதுடன் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே என்னை வந்தடையும் மிகச்சிறந்த வழிபாடு. அதையில் பயணிக்க இந்த சோமவார பிரதோஷத்தை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் என்றும் உங்கள் துணை இருப்பேன். சிவபக்தர்களே, இந்த ஆன்மீக செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். என் அருளை பெற கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமஹா என்று பதிவிடுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.